இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது நாளாந்தம் சுமார் 100 டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். 2024 இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 25,619 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய மேல் மாகாணத்தில் மாத்திரம் 9,348 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணம் மாத்திரமின்றி வடமேல் தென் சப்ரஹமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் டெங்கு நோய் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். 2025 நிதியாண்டிற்கான இலங்கை அரசாங்கத்தினால் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது எனவும் அதற்கு பதிலாக அடுத்த வருடத்தின் முதல் சில மாதங்களுக்குள் கணக்கு வாக்கெடுப்பு சமர்ப்பிக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அதன்படி 2025 மார்ச் இறுதி வரைக்கும் இந்த கணக்கு வாக்கெடுப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நாட்காட்டியின்படி தேர்தல் ஆண்டாக காணப்படுகின்றமையினால் இந்த ஆண்டு இறுதியில் தேசிய தேர்தல் நடத்தப்பட உள்ளது. எனவே 2025 நிதியாண்டிற்கான புதிய வரவு செலவு திட்டம் இந்த வருட இறுதியில் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கணக்கு வாக்கெடுப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் என்ற செய்தி வெளியாகியிருந்த நிலையிலேயே நிதி ராஜாங்க அமைச்சரின் உறுதிப்பாடு வெளியாகியுள்ளது. உகண்டா பிரஜையொருவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கொக்கைன் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 31 வயதான உகண்டாவைச் சேர்ந்தவர் எனவும் அவர் கொக்கைன் போதைப்பொருளை விழுங்கிய பின்னர் கட்டாரில் இருந்து இந்த நாட்டிற்கு வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் 14 கொக்கைன் மாத்திரைகள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரக்காப்புல பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று இன்று காலை வரக்காப்புல நகரில் கால்வாய்க்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 13 பாடசாலை மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் சிகிச்சைக்காக வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாலப்பே ராகுல வித்தியாலயத்தில் இருந்து ரெண்டபே நோக்கி மாணவர்கள் குழுவொன்றை ஏற்றிச் சென்ற பேருந்தே விபத்துக்குள்ளாகியுள்ளது. சுமார் 26 மாணவிகள் மற்றும் 7 பெற்றோர்கள் ரெண்டம்பேவில் உள்ள முகாமிற்கு சென்று கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வரக்காப்புல நகரில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரக்காப்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பருத்தித்துறை வல்லிபுரம் கரையோர பகுதியில் யாக்கார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது கேரளா கஞ்சா போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை இராணுவத்தின் இராணுவ புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் 2 சாக்கு மூட்டைகளில் அடைக்கப்பட்ட 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 60 கிலோகிராம் கஞ்சாவை வைத்திருந்த 25 வயதுடைய இளைஞனை அதிரடியாக கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாக்கார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.